ஆனால் அவர்கள் பேசிய பேச்சினுடைய தரம் வேறு, நாம் பேசிய பேச்சினுடைய தரம் வேறு. நாம் பேசுறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் பதிலளிக்கிறானா என்பது நமக்கு தெரியாது. இதான் நம்முடைய 0 பாயிண்ட். நாம் பேசத்தான் செய்யறோம் அல்லாஹ்ட்ட, ஆனால் பேசுவது என்பது நம்முடைய நாவே தவிர நம்முடைய கல்பு அல்ல. கல்பு பேசுவதாக இருந்தால் அதற்கு விலாயத்து வேண்டும். கல்போடு பேசி, உதாரணமாக ஒன்று சொல்றேன். தெருவில் எத்தனையோ பேர் வாராங்க போறாங்க, யாராவது சிந்தனையில் இருக்கா? பஜார்ல நடக்கிறோம், யாராவது சிந்தனையால் இருக்கிறார்? அதெல்லாம் நாம் கண்களால் பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்க, இதயத்தால் பார்க்கிறோம். நம்ம மனசுல பதியுதா இல்லையா? அது இதயத்தால் பார்ப்பது. பார்ப்பது என்பது 2 வகை வெளிப்படையாக. ஒன்று கண்ணால் பார்ப்பது, இன்னொன்று இதயத்தால் பார்ப்பது. கண்ணால் பார்ப்பதெல்லாம் இதயத்தில் பதிவாகுவதில்லை, இதயத்தால் பார்ப்பது மாத்திரமே கல்பில் பதிவாகிறது. சொல்லும் செய்திகள் கணம் கூடியதாக இருந்தாலும் தரீக்காவாதிகள் இதெல்லாம் கிரகிக்கக்கூடிய பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆக இறைவனை பேசுவது என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. அல்லாஹ்வோடு பேசுவது என்பது, எனக்கு நேர்வழி காட்டு, எங்களுக்கு நேர்வழி காட்டு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யார்கிட்ட பேசுறீங்க? சுவர்ட்டையா? இந்த மெஹராபிடமா நீங்க பேசுகிறீர்கள்? அல்லாஹ்வோடு பேச முடியாது என்றால் இந்த பேச்செல்லாம் யாருக்கு? யாரோடு நாங்கள் பேசுகிறோம்? அல்லாஹ்வோடு பேசுறோம். ஆனால் பேசுவது என்பது வெறும் நாவாக இருக்கிறது. நாதாக்கள் பேசியதும், குதுபுல்லா ஷஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசியதும் வெறும் நாவல்ல, இதய தொடர்பான பேச்சுக்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களினுடைய வரலாற்று செய்திகளை இதே இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை கிடைத்தால் நாம் விரிவாக பேசுவோம். அருமையான பெருமக்களே, ஆக நாதாக்களை நாங்கள் குறைத்து பார்க்க கூடாது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது. ஆக அவர்கள் எதை பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய குதரத்தை தான் பார்ப்பார்கள். மனிதனை பார்த்தால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்ப்பார்கள், ஆத்மாவிற்குள் இருக்கக்கூடிய ரூஹை பார்ப்பார்கள், ரூஹுக்கு வழி தரக்கூடிய நூரை பார்ப்பார்கள். அந்த ரூஹ் என்றால் என்ன? பலருக்கு புரியாது என்கிறான் அல்லாஹ், பலருக்கு புரியாது என்கிறான். பலருக்கு என்ன, அநேகமான மக்களுக்கு அது விளங்காது என்கிறான். விளங்கியவர்கள் விலாயத்துள்ளவர்கள், அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்கள், அவனுடைய குதரத்தை விளங்கிக் கொண்டவர்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ரூஹ் என்றால் என்ன, ரூஹுடைய ரூஹ் என்றால் எது. ரூஹுக்கும் ஒரு ரூஹ் இருக்கிறது. ரூஹு மாத்திரமல்ல சகோதரர்களே, ரூஹுக்கும் ஒரு ரூஹ் இருக்கிறது. இதெல்லாம் தேட வேண்டும். நான் கடந்த உரையிலும் கூட இங்கே சொன்னதாக ஞாபகம், சில விஷயங்களை தேடுங்கள் என்றேன். தேடுவது அவசியம், தேடினால் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுங்கள், உத்லுபுல் இல்ம. பெருமக்கள் சொல்வார்கள் அல் இல்ம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னதிலிருந்து ஏதோ ஃபிக்ஹ், தஃப்சீர், ஹதீஸ் அதெல்லாம் அடங்கும் என்றாலும் கூட இல்மிலே அல் இல்மு என்று சொல்லும் பொழுது அதையும் தாண்டி அல்லாஹ்வை அறியக்கூடிய இல்மைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அருமையானவர்களே, எனவே அந்த இல்மை யார் அறிந்து கொண்டார்களோ, அறிந்து அவர்களிடத்திலே அந்த இல்மினுடைய லுஹூரியத் வெளிப்பாடு ஏற்படுகிறதோ, அவர்களே வலிமார்கள், விலாயத்திற்குரியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சிறப்பு, அத்தகைய மகத்துவம், அத்தகைய ஆற்றல், அத்தகைய சக்தி அவர்களிடத்தில் இருந்தது. இன்னும் தொடர்ந்து சொன்னார்கள், வயின் சமிஅ சமிஅ ஆயாத்தில்லாஹ். அவர்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை தான் கேட்பார்கள். பார்ப்பது அல்லாஹ்வினுடைய குதரத்தை என்றால் அவர்கள் கேட்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை. நாங்க கேட்கிறது என்ன? அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், அப்படியா இப்படியா. சுபஹானல்லாஹ், பாக்கியமற்ற பல விஷயங்கள் எங்கள் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் காதில் விழுவதெல்லாம் சமய ஆயாத்தில்லா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி செய்திகள் தான், அற்புதங்கள் தான்.
அவைகளெல்லாம் அவர்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு வயின் நதக பிஸ்ஸனாஇ அலல்லாஹ், அவர்கள் பேசுவதாக இருந்தால் பேச்சு அனைத்தும் அல்லாஹ்வை குறித்தே இருக்கும், அல்லாஹ்வினுடைய சனா குறித்தே இருக்கும். எந்த பேச்சு பேசினாலும் அல்லாஹ் பத்தி தான் இருக்கும். வயின் நதக பிஸ்ஸனாஇ அலல்லாஹ், அவர்கள் பேசினால் நதக பிஸ்ஸனாஇ அலல்லாஹ், அல்லாஹ்வை குறித்தே அவர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தையே அவர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்வினுடைய சிறப்பையே அவர்கள் பேசுவார்கள். அப்படி ஒரு பேச்சாக அவர்களுடைய பேச்சு இருக்கும். அல்லாஹ் யஃப்துரான் திக்ரில்லாஹ், இறைவனுடைய சிந்தனையிலிருந்து அவர்கள் விடுபட மாட்டாங்க. எப்பவும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, எப்போதும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே அவர்கள் மூழ்கி போய் இருப்பார்கள். அல்லாஹ்வின் சிந்தனையிலிருந்து அவர்கள் அப்பாற்பட்டு சனப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். எப்பவும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேறுபட்டு இருக்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க இறை சிந்தனையிலேயே தங்களை ஆட்படுத்தி தங்களை ஃபனாவாக்கி கொள்ளக்கூடிய பெருமக்கள் அவர்கள் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யரா பிகல்பிஹி கைரல்லாஹ் சொன்ன வார்த்தையினுடைய பரிமாணம் ரொம்ப பெரியது. சொல்லிக்கிட்டே வந்தாங்க, வந்து இந்த இடத்துல சொல்றாங்க வலா யரா பிகல்பிஹி கைரல்லாஹ், அவர்கள் தங்களுடைய இதயத்தால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். இதற்கு என்ன தவறான விளக்கங்களை கருத்துக்களை மற்றவர்கள் சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யரா பிகல்பிஹி கைரல்லாஹ், அவர்கள் பார்ப்பது இதயத்தால் பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்வையே. பேசுவதே பெரிய பிரச்சனை என்னும் பொழுது பார்ப்பது என்பது சுப்ஹானல்லாஹ், பேசுவது என்பதே பெரிய பிரச்சனை. அல்லாஹ்வோடு பேசினார்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விலாயத்தினுடைய அடிப்பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் என்றால், விலாயத்தினுடைய உச்சியிலே இருந்த குதுபுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா வ நஃபஅனா பிஹி ஆமீன் அவர்களை கொண்டு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. அவர்களுக்கு இதெல்லாம் அவர்களுடைய நிலை என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. தரம் தெரியாமல் அல்லது புரியாமல் பேசுவதினால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பேசுபவர்களுக்கே பல சோதனைகளும் ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறேன். அருமையானவர்களே, எந்த சமயத்திலும் நாதாக்களை குறித்து தவறான ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகித்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் அருள் நபியாம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகள். செய்தினா இப்னு மாலிக்கினில் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அமர்ந்திருந்தேன். சொன்னார்கள், இன்னலில்லாஹி இபாதா, அல்லாஹ்விற்கென்று சொந்தமான சில அடியார்கள் இருக்கிறார்கள். லைசூபி அம்பியா, நான் நபிமார்களை சொல்லவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமான அடியார்கள் தான், நான் அவர்களை பத்தி பேசல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய சொந்தமான அடியார்கள், அவர்களை குறித்தல்ல.